ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு கவுண்ட் ஆப் ஒன்று எப்படி நம்ம ரியாக்டில் வந்து செய்யுதுன்றத பார்க்க போகிறோம். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ரியாக்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். எப்படி நம்ம ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி நம்ம ரியாக்டில் வந்து நம்ம வேறு எதுவும் தேர்ட் பார்ட்டி டிசைன், மெட்டீரியல் டிசைன் எப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு சின்ன ஒரு ஆப் ஒன்று செஞ்சு பார்ப்போம். இதில் ரைட், சின்ன எக்ஸசைஸ் வந்து கவுண்டிங் ஆப். ரைட், இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஸ்டேட்னு ஒருத்தர். இப்போ ரியாக்டில் வந்துங்க யூஸ் ஸ்டேட்னா என்னன்னா, இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரியாக்டில் வந்து யூஸ் ஸ்டேட்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து மாற்றுறது. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு போகிற நேரம் நம்மளோட ஸ்டேட் வந்து இங்கே பார்த்தீங்க, இந்த பாருங்க, இப்போ இதை திரும்ப கிளிக் பண்ணனா 7 ஆகும், திரும்ப கிளிக் பண்ணுற நேரம் இந்த 6 ஆகும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டே போகிறோம் பாருங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணுற இந்த ஸ்டேட் வந்து மாறுது. 3 இருக்கிறது வந்து 2 ஆகுது, திரும்ப கிளிக் பண்ணுறே 1 ஆகுது. அதாவது வித்தவுட் ரீஃப்ரெஷிங் த பேஜ் வந்து ஸ்டேட் மாறுது. ரைட், அப்போ அதை செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி மாறுற விஷயத்தை ஒரு விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம செய்யணும். விஷயத்துக்கு வந்து ரியாக்டில் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா யூஸ் ஸ்டேட்னு ஒரு விஷயம் இருக்கு. அவரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை மாற்ற முடியும், சும்மா செய்ய இயலாது. ஓகே, அது வந்து ரியாக்ட் லைப்ரரியிலே வாரது. நம்ம எதுவும் எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை எந்த டிபெண்டன்சியும். ரைட், அதுக்கு நம்ம என்ன செய்யறதுன்னா இதில் போயிட்டு அந்த யூஸ் ஸ்டேட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் இருக்கு. யூஸ் ஸ்டேட்னு சொல்லி அடிச்சிங்கன்னா இந்த இருக்கு இவர். இந்த அவர் வந்து ரியாக்ட் லைப்ரரியிலே இருக்கவர். ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுற நேரமா அந்த லைப்ரரியிலே இன்ஸ்டால் ஆகிடுது. அதனால் நம்ம தேட தேவையில்லை எங்கேயும் போயிட்டு. ரைட், அதுக்கப்புறம் நம்மளோட ரிட்டர்னில் உள்ள டிவிஷன் டேக் உள்ளுக்கு நம்ம என்ன எழுத போகிறோம்னா, அந்த டிவிஷன் டேக் ஒன்று டிவிஷன் டேக்கில் அந்த ஆப், ரைட், ஆப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆப் ஃபங்க்ஷன் உள்ளுக்கு இதுக்குள்ளே நம்ம HTML வரும். இங்கே வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ரைட், இப்போ இதுக்கு வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள இப்படி தான் நம்ம யூஸ் ஸ்டேட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. பாருங்க, இது வந்து வேரியபிள் நேம் கவுண்ட்னு வரும். அதுக்கான ஃபங்க்ஷன் செட் கவுண்ட்னு. ஓகே, இது வந்து வேரியபிள், இது ஃபங்க்ஷன், இது ஈக்குவல் நம்ம என்ன பண்ண போறோம்னா யூஸ் ஸ்டேட். ரைட், யூஸ் ஸ்டேட்டை வந்து நம்ம ஒரு 10ல வந்து ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ இதுக்குள்ள இது இப்படி தான் யூஸ் ஸ்டேட் நம்ம செய்யறது. இதுக்குள்ள ஒன்று பிளாங்க் பண்ணிங்கன்னா பிளாங்காக இருக்கும். இங்கே 10 வேல்யூ யூஸ் ஸ்டேட்டுக்கு செட் ஆயிடும். இப்போ நான் வந்து என்ன வேல்யூ வேணால் நீ கொடுக்கலாம், 100 கூட கொடுக்கலாம். ரைட், 1000 கூட கொடுக்கலாம் யூஸ் ஸ்டேட்டுக்கு, அது பிரச்சனையே கிடையாது. எந்த வேல்யூனா உங்களுக்கு கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம இங்கே விளங்கணும் ஒரு வேல்யூவை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஸ்டேட்டால தான் முடியும். இவரால் தான் சேஞ்சிங் பண்ண முடியும். ரைட், இவர் இல்லாட்டி ரியாக்டில் ஒர்க் பண்ணவே இயலாது இந்த யூஸ் ஸ்டேட்ல உள்ளவர். ரைட், இது ஒரு வேரியபிள், இது இந்த வேரியபிளுக்கான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் செய்கிற விஷயத்தை இந்த வேரியபிளுக்கு ஸ்டோர் ஆகும். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எரோ ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணும். இப்போ எரோ ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா இருக்கும், ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிற நேரம். கான்ஸ்டன்ட் இங்கே வந்து ஹேண்டில் கிளிக்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இது எரோ ஃபங்க்ஷனை மாற்றுறதுக்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு இங்கே என்ன தெரியுமா பண்ணணும், ஒரு ப்ராக்கெட் ஒன்று போட்டு இங்கே எரோ ஒன்று போட்டிங்கன்னா இதுதான் எரோ ஃபங்க்ஷன். இவ்வளோதான் எரோ ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு ப்ராக்கெட் ஒரு ஏரோ, அவ்வளோதான் ஏரோ ஃபங்க்ஷன். வேற ஒன்றும் இல்லை. ஏரோ ஃபங்க்ஷன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேலி ப்ராக்கெட் போடுறீங்க. இதுக்குள்ள நம்ம எழுத போகிறோம் பாருங்க, கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் ப்ளஸ் 1. அதாவது இந்த ஹேண்டில் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணுற நேரம் நமக்கு வந்து கவுண்ட் வந்து 1 மாறணுன்றது சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் இதை வந்து டிஃபைன் பண்ணுறேங்க HTML-ல நான் எழுதுறேன் பாருங்க. H3 டேக்ல எழுதுவோம். இங்கே நம்ம எழுதுறோம் கவுண்ட் வந்து இப்போ தான் எழுதுறது, கவுண்ட்னு சொல்லி போடுவாங்க வேரியபிளை. கவுண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எழுத போகிறோம் பட்டன் கிளிக், பட்டன் இல்லை வந்துங்கண்ணே ஒன் கிளிக்கில் வந்து இங்கே கிளிக்குன்றதை கொடுப்போம். ஒன் கிளிக்கில் வந்து இங்கே நான் கொடுக்க போகிறேன் அது இந்த ஹேண்டில். நான் வந்து நம்ம ஒரு பட்டன் ஒன்று போட்டு பட்டனுக்கு பேர் ஒன்று கொடுத்துக்குவோம், கிளிக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு டபுள் கொட்டேஷன் வராங்க, ஒன்று தான் வரும், சிங்கிள் தான் எனக்கு கொடுக்குறது. கொடுத்துட்டு இங்கே வந்து நம்மளுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா சென்ட் கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணணுங்கண்ணே. யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே தான் நான் வந்து இந்த கவுண்ட்டை வந்து பேஸ் பண்ணணும். ரைட், அதான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ பாருங்கள், கவுண்ட் வந்து இப்போ கிளிக் இவெண்ட்டில் இப்போ வந்து சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணானே இங்கே பாருங்க,
இந்த கிளிக்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் என்ன ஆகணும்னா இந்த கிளிக்ன்ற பட்டன் இந்த ஹேண்டில் கிளிக்ன்ற இவெண்ட்டுக்கு போயிட்டு இதுக்குள்ள செட் கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனை வந்து நான் எழுதிட்டு செட் ஃபங்க்ஷன் இதில் வந்து இந்த கவுண்ட்ன்ற வேரியபிளுக்கு வந்து 1 கொடுத்துருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணுற 1 வரும். சரி, இப்போ நான் யூஸ் ஸ்டேட் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 10ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 10லேருந்து 11 வரும். அப்போ கிளிக் பண்ணிட்டு போக ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நான் சேவ் ஆகிட்டேன். போயிட்டு பார்த்தோம்னா இந்த 10 இருக்குது. இப்போ கிளிக் பண்ணால் 11 ஆகுது, 12 ஆகுது, 13 ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இதுதான் கிளிக் இவெண்ட். ரைட், இதை மேனேஜ் பண்ணுற இந்த யூஸ் ஸ்டேட் இது இல்லாட்டி செய்யலாம். இப்போ இந்த யூஸ் ஸ்டேட்லேருந்து 1 கொடுத்து பார்ப்போம். ரைட், இப்போ 1 கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1 வருது. இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து இங்கே ஒரு 10 கொடுத்துட்டு இதை கழிச்சிட்டு போகிற மாதிரி செய்யறதுன்னா இப்படி செய்யலாம். கொடுத்துட்டு இதுக்கு ரொம்ப கவனங்க, இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இப்போ பாருங்க, இப்போ கிளிக் பண்ணிட்டு போனால் இந்த மாதிரி இது பண்ணிடுவோம். இந்த மாதிரி இதுக்கு எதுக்கு தேவைன்னா அந்த இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான ஒரு டியூட்டோரியல் செய்கிற நேரம், நம்மளுக்கு ப்ராஜெக்ட் செய்கிறனே இதெல்லாம் முக்கியம். இப்போ இன்வென்ட்ரியில் கால்குலேட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ரைட், இதை நம்ம வேலிடேட் பண்ணுறோன்னா சிம்பிளாக நம்மளுக்கு வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இஃப் அடிச்சு இப்போ எனக்கு வந்து 0 வரையும் தான் எனக்கு போகணும், 0க்கு மேலே போகக்கூடாது. ரைட், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 0க்கு கீழே மைனஸ் போகுது. இதை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். எப்படின்னா ஏஃப் எனக்கு கொடுத்து கவுண்ட் கிரேட்டர் தேன் 0, 0க்கு மேலே இருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். ரைட், இங்கே வந்து கிரேட்டர் தேன் 0க்கு மேலே இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த மாதிரி கழிச்சிட்டு போகலாம். இல்லைன்னா எல்ஸில் கொடுத்துடலாம். நம்ம ஸ்டாப்னு ஒன்று கொடுத்துக்கணும். கவுண்ட்டில் செட் கவுண்ட் அப்படி காப்பி பண்ணி கீழே போட்டு இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்டாப்னு ஒரு மெசேஜ் கொடுத்தோம்னா ஸ்டாப் ஆகிடும். மெசேஜ் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு வராது. ஸ்டாப். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ பாருங்க, இப்போ நான் இதே மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணேன். இந்த 1 ஸ்டாப், அதுக்கு மேலே போகாது. இந்த அவ்வளோதான். விளங்குச்சா? இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிடணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து இன்னொரு வேலிடேட் பண்ண போகிறேன். இந்த வேலிடேஷன் கொஞ்சம் தெரியணுங்க உங்களுக்கு. இது வந்து திரும்ப இப்படி எல்ஸ் போடாமல் இப்படி எழுதலாம். சில நேரத்துக்கு இப்படி நம்ம கொடுத்து பார்ப்போம். இந்த 0 கவுண்ட் வந்து 0 ஈக்குவல் 0னாவும் ஸ்டாப் ஆகணும். இப்படி கொடுக்கணும். 3 இது கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, இந்த 0க்கு கீழே போகிற நேரம் ஸ்டாப். ரைட், ஓகே. இப்போ வந்து எனக்கு கலர் மாறுற மாதிரி ஒன்று வேணும். அதாவது இது அப்படி நம்ம கிளிக் பண்ணிட்டு போகிற நேரம் 3 கிட்ட வார நேரம் கலர் மாறணும். அதாவது இந்த குவான்டிட்டி வந்து குறைகிற மாதிரி. அதை எப்படி செய்யறது? அது செய்யறதுக்கு இங்க நல்ல நம்ம செய்யணும், இந்த இடத்துல செய்யலாம். இந்த கவுண்ட்ன்றதுல இதுல வந்து ஸ்டைல்னு ஒன்று கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம கொடுக்கணும். இதுக்குள்ள எழுது கலர்னு சொல்லி கொடுங்க. கலர்ல வந்து எனக்கு வந்து இங்கே விடணும் கவுண்ட் 3க்கு மேலக்கு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னா இது வந்து பிளாக் ஆகணும். 3க்கு மேலேயா இருந்துச்சுன்னா பிளாக், நான் பிளாக்னு கொடுக்கணும். ரைட், இல்லைன்னா எல்சிக்கு எழுதுல இப்படி கோலன் ரெட். ரைட், 3க்கு மேலேயான பிளாக். இது வந்து இஃப் எல்ஸ் வந்து இப்படி எழுதலாங்க. இப்போ நார்மலாக இந்த பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் எழுதுனா இது வந்து டெர்னரி ஆப்பரேட்டர்னு சொல்லலாம். நம்ம இப்படி எழுதுகிற இஃப் எல்ஸை வந்து இப்படி எழுதலாம். இந்த கவுண்ட் வந்து 1 இருந்துச்சுன்னா அதாவது இது வந்து இஃப். ரைட், இது வந்து எல்ஸ். நீ இப்படி வந்து இஃப் இங்கே வந்து ஒரு ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி எழுதிக்கலாம். இதை எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக எப்படி இதை செஞ்சுக்கலாம்? நம்ம இதை வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, நல்லா பாருங்க. இது எப்படி எழுதுனா மேலே இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவீங்க நீங்க இதை? ரைட், இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். ரைட், ஓகே. இப்போ நான் வந்து இதை கொடுத்துட்டு இதை எடுத்து விட்டுருங்க. ரைட், இதை எடுத்து விட்டுருங்க. ரைட், இதுவும் தேவையாதுங்கன்னா நம்ம ஒரே லைனில் தான் எழுதி முடிக்கணும் போட்டு. இந்த பார்த்தீங்கன்னா இதையும் இப்படி எழுதிக்கலாம். இல்லைன்னா இங்கே நான் வந்து கொடுக்கணும் என்னது ரைட் மேலே இருந்துச்சுன்னா இப்போ நான் வந்து இதை வந்து இப்படி கொடுக்குற நேரம் இப்போ நம்ம எழுதணும் முதல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதணும். ரைட்,
இப்போ நம்மளுக்கு இதில் வந்து இஃப் எல்ஸ் வந்து எழுத தேவையில்ல இதுக்கு வந்து. ஓகே, நம்ம இப்படி எழுதிக்கலாம். இந்த கவுண்ட்டை வந்து இப்படி பண்ணி இந்த இஃப் எல்ஸுக்கு பதிலாக தான் அதை எழுதுறது. ரைட், நமக்கு எழுத தேவையில்லை இதெல்லாம் தேவையில்லை. இந்த பார்த்தீங்கன்னா எரர் இல்லை. பார்த்தீங்கன்னா இது இஃப் கவுண்ட் மேலே ஆகிடுச்சு, இது இதாகணும். இல்லைன்னா நமக்கு எழுதணும் வந்து இதை கொண்டாந்து ஸ்டாப்ன்றதை கொண்டாந்து போடணும். பட் இதை நீங்கள் எப்படி எழுதுனா கண்டிஷனை நீங்கள் எழுதலாம், இல்லாட்டி தேவையில்லை நம்மளுக்கு. எல்ஸில் வந்து நம்ம ஸ்டாப்பாக கொண்டாந்து இங்கே போடணும். அவ்வளோதான், இது தேவையில்லை. இது டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, இப்போ கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ பாருங்க 3க்கு கீழே போகிற நேரம் இந்த இப்போ ஸ்டாப்னு வந்துருச்சு. இந்த ரைட், இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். இஃப் எல்ஸை வந்து எழுதாமல் இந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணி காட்டிக்கலாம்ன்றத சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கவுண்ட்டை யூஸ் பண்ணிங்க. நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் இஃப் எல்ஸ் வந்து இப்படியும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம். இஃப் எல்ஸ் அதை காட்டுறது தான் டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஓகே, இதை வந்து நீங்கள் சரியாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரோக்ராமிங் நம்ம எழுதுறது இந்த கான்செப்ட் தான் சரியான முக்கியம். இப்போ நிறையா பேர் இந்த மாதிரி ஒரு கோடோன்னு நினைக்கிட்டு என்கிட்ட மாணவன் ஒருத்தர் கொண்டாந்து அனுப்புனாரு. எனக்கு பார்த்து இது என்ன எப்படி இருக்குதுன்ற பார்க்குறேன். இது வந்து இஃப்பை வந்து நம்ம இப்படி எழுதலாம், டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி புதிய மெத்தட் மூலியமாக. இது வந்து எல்ஸு இப்படி போடுறது. ஓகே, இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் தெரியும்.